தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற இளவட்ட மஞ்சு விரட்டை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம். விவரம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டார பகுதிகளில் மஞ்சு விரட்டுக்கு என்று தனி முக்கியத்துவம் உண்டு. இந்த பகுதியில் காளைகள் வளர்ப்போர் அதிகமாக உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் முதல் மஞ்சு விரட்டாக வெள்ளிக்கிழமை சூரக்குடி கிராமத்தில் பிரம்மாண்டமாக முறையில் இளவட்ட மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் முதல் மஞ்சு விரட்டு செகுட்டையனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சூரக்குடியில் இளவட்ட மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சூரக்குடி மந்தையில் இருந்து கிராமத்தினர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து காளைகளுக்கு ஜவுளி எடுத்து வந்தனர். பின்னர் கோவில் காளைகளுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதைத் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு இதில் காளைகள் மைதானத்தில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை இளம் காளையர்கள் காளைகளுக்கு போக்கு காட்டி அடக்கினர். ஒரு சில காளைகள் பிடிபட்டன. பல காளைகள் பிடிபடாமல் போக்கு காட்டி சென்றன. மேலும் ஆங்காங்கே வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்து விட்டதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்களை முட்டி தள்ளியது. இதில் காளைகள் முட்டியதில் 25 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சூரக்குடி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆண்டின் முதல் மஞ்சு விரட்டு என்பதால் போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மஞ்சு விரட்டு ரசிகர்கள் பொதுமக்கள் மஞ்சு விரட்டை கண்டு ரசித்தனர். விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.